Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் 92.96 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 92 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், 92 விழுக்காட்டிற்கும் மேல் பேருந்துகள் இயக்கப்படுறதா தகவல் வெளியாகி இருக்கு. கூடுதல் விவரம் என்ன? வேலைநிறுத்த போராட்டத்தில் CITU, AITUC மற்றும் அண்ணா தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையிலிருந்து பேருந்துகள் சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அதேபோன்று சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பேருந்து இயக்கம் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். காலை 8 மணி நிலவரப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னையில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள், அதாவது 2098 பேருந்துகள், கிட்டத்தட்ட சென்னை நகரில் 103% பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். அதேபோன்று தமிழகம் முழுவதுமே 8 போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கான பேருந்து சேவையை போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதுமே 92.96% பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். சென்னை நகரை பொறுத்தவரை 33 பேருந்து பணிமனைகளிலும் பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். ஒளிப்பதிவாளர் அஸ்வின் இங்கு இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம் பேருந்து பணிமனையில் காவல்துறையினர் காலையிலிருந்தே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். உதவி ஆணையர் தலைமையில் பேருந்து சேவை இயக்கப்படும் பொழுது எந்தவிதமான பாதிப்பும் இடையூறும் ஏற்படக்கூடாது என்று உதவி ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நகரம் முழுவதுமே பேருந்து பணிமனைகள் முக்கியமான இடங்களில் பேருந்துகள் இயக்குவதற்கு பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். அதே போன்று தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்குவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு செய்திருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தற்போது வரை பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து இன்று காலை 11 மணி அளவில் ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். இந்த இடத்தில் பல்லவன் இல்லம் முன்பாக இன்று காலை அண்ணா தொழிற்சங்க பேரவை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் பேருந்து சேவை இயக்கத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை. தொடர்ந்து பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் எடுத்து வராங்க. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். Taste the Daily.